தோல்வியே வெற்றியா மாத்தினாரு தெரியுங்களா? யாரு? ஆபிரகாம் லிங்கன். வாழ்க்கையில அவருக்கு கிடைச்ச தோல்விகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் மாதிரிலாம் தோல்வி இந்த உலகத்துல யாருமே அடைஞ்சது கிடையாது. எல்லாமே தோல்வி. கல்யாணம் பண்றாரு, பொண்டாடி சாவுது, சில நிக்கிற எலெக்ஷன்ல பூரா தோத்து போறாரு. சோ இப்படி இருக்கிற காலகட்டத்துல நிறவெறிக்கு எதிராக போராடி அமெரிக்காவோட அதிபராகவும் ஆபிரகாம் லிங்கன் ஆயிட்டாரு. ஆனதுக்கு அப்புறம் அந்த பார்லிமெண்ட்ல பேசிட்டு இருக்காரு. செனட்டர் அப்படின்னா அந்த மினிஸ்டர், எம்எல்ஏ, ஒரு அமெரிக்கால ஒரு பெரிய மனிதர்கள் அடங்கிய அவையில உரையாற்றிட்டு இருக்காரு ஒரு மசோதாவை பத்தி. அதுல ஒருத்தவர் செனட்டர், திமிரு பிடிச்ச செனட்டரு, இவர் அவமானப்படுத்தணும் இந்த நேரத்துல இந்த இடத்துல வச்சு அப்படின்ட்டு, மிஸ்டர் லிங்கன், உங்கள் தந்தை தைத்த செருப்பு இன்னும் என் காலை அலங்கரித்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. ஒருத்தர் அவமானப்படுத்திட்டாங்க. இவர் சொன்ன உடனே இவரை பிடிக்காத நிறைய பேர் பக்கம் உட்காந்துருப்பாள் ஆப்போசிட்ல, அவன் எல்லாம் கை கட்டி சிரிக்கிறான் அப்படின்ட்டு. நம்மள என்ன கோவப்பட்டு வாயமுடுறா அப்படின்லாம் சொல்லி இருந்திருப்போம். ஒன்றும் சொல்லல. ரொம்ப சந்தோஷமான விஷயங்க. கிட்டத்தட்ட என் தந்தை இறந்து கிட்டத்தட்ட ஒரு பல வருடங்கள் ஆகிவிடுச்சு. இருந்தாலும் என் தந்தை தைத்த செருப்பு உங்கள் காலில் இன்னும் அலங்கரித்துக் கொண்டு இருக்கிறது என்றால் என் தந்தையோட உழைப்பு எவ்வளவு நேர்த்தியானதாக இருக்கும் கூடும். இரண்டாவது விஷயம், இந்த செருப்பில் ஏதேனும் பிழைகள் இருந்தால் என்னிடம் எடுத்து வாருங்கள். எனக்கு செருப்பு தைக்கவும் தெரியும், இந்த நாட்டை ஆளவும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாராம். கேட்டவன் என்னத்துக்கு சொல்ல வரான், வாயடைச்சு போய் நின்றானா. எதுக்காக சொல்ல வரான் அப்படின்னா, நம்மள யாரு உதாசனப்படுத்துறாங்களோ, அவமானப்படுத்துறாங்களோ, அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களை நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, வார்த்தைகளால எதுக்குமே நீங்க ரியாக்ட் பண்ணக்கூடாது. கிடையாது, வாழ்ந்து காட்டணும். வேலைக்கு போக மாட்ட, நீ படிச்சு என்ன பண்ண போற, படிச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் உதாசனப்படுத்தினாங்க அப்படின்னா, நீங்க வேலைக்கு போய் தர்ற ஒரு அங்கீகாரம் தான் உங்களை அடுத்த இடத்துக்கு எடுத்துட்டு போகும்.